உண்மைதான். மார்ச் 21 பிரம்மாண்டமான விண்கல் ஒன்று நம் பூமியை அதிபயங்கர வேகத்தில் கடந்து செல்ல உள்ளது. அப்படி கடந்து போகும்போது அது நம் பூமியில் மோதுமா? அப்படி மோதினால் எந்த அளவிற்கு பிரச்சனை வரும் என்று பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜெனித் ஆஃப் சயின்ஸ் யூடியூப் சேனல் விண்வெளி சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் போடப்பட்டிருக்கு. விண்வெளி மீது அதிக ஆர்வம் கொண்டவர்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2001 FO-32 என்ற விண்கல் சரியாக மார்ச் 21, 2021 அன்று நம் பூமியை நெருங்கி செல்கிறது. இதோ இந்த படத்தை பாருங்கள். இதில் பூமியின் சுற்றுப்பாதையில் அந்த விண்கல் எவ்வளவு நெருக்கமாக செல்கிறது என்று தெரியும். ஆனால் இந்த விண்கல் இப்போது மிக தொலைவில் தான் உள்ளது. ஆனால் மார்ச் 21 அன்று பூமிக்கு அருகில் வரும். சரி, இந்த விண்கல் எவ்வளவு வேகமாக பூமியை நோக்கி வருகிறது என்றால் சுமார் மணிக்கு 1,23,887 கிலோமீட்டர் வேகத்தில் நம் பூமியை நெருங்கி வருகிறது. இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். நாம் உருவாக்கிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வெறும் 1 மணி நேரத்தில் 1,23,887 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து விடும் என்றால் அந்த வேகம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்யுங்கள். வாயேஜர் 1 விண்கலம் மணிக்கு அதிகபட்சமாக 61,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். 93 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது 9,30,00,000 கிலோமீட்டர் தூர பயணத்தையே வெறும் 3 மாதம் மற்றும் சில வாரங்களிலேயே அந்த தூரத்தை எட்டிவிடும் வாயேஜர் 1. இப்பேற்பட்ட வேகத்தை விட மார்ச் 21 பூமியை நோக்கி வரும் விண்கல்லின் வேகம் 2 மடங்கு அதிவேகம். இப்போது நமக்கு அதன் வேகம் எவ்வளவு என்று புரிந்திருக்கும். மார்ச் 21 இந்த விண்கல் நம் பூமியை நெருங்கும் பொழுது நம் கண்களுக்கு இந்த விண்கல் தெரியுமா என்றால் வாய்ப்பே இல்லை, தெரியவே தெரியாது. ஏனென்றால் பதில் இன்னும் சிறிது நேரத்தில் தருகிறேன். சரி, மார்ச் 21 அன்று இந்த விண்கல் நம் கண்களுக்கு தெரியாது. அப்போ டெலஸ்கோப் வழியாக பார்க்க முடியுமா என்றால் முடியும். ஆனால் நம்மிடம் குறைந்தது 8 இன்ச் டெலஸ்கோப்பாவது இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே இந்த விண்கல் பார்ப்பதற்கு அப்படியே ஒரு சிறிய நட்சத்திரம் வானத்தில் நகர்ந்து, அதுவும் அதிவேகமாக நகர்ந்து செல்வதை பார்க்க முடியும். சரி, இந்த விண்கல் நகர்வதை நம் டெலஸ்கோப் வழியாக பார்க்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. காரணம், நம் டெலஸ்கோப் மிகவும் சிறியது என்பதால் தான். இந்த விண்கல் சரியாக ஸ்கார்பியஸ் மற்றும் சாஜிட்டாரியஸ் விண்மீன் தொகுதி வழியாகத்தான் கடந்து செல்லும். அதே போல அடிவானத்தில் தான் கடந்து செல்கிறது இந்த விண்கல். இந்த விண்கல்லை மெக்சிகோவில் உள்ள லிங்கன் நியர் எர்த் ஆஸ்ட்ராய்டு ரிசர்ச் டீம் தான் மார்ச் 23, 2001 ஆண்டு கண்டுபிடித்தது. இந்த விண்கல் ஒவ்வொரு 810 நாட்கள், அதாவது 2.2 வருடங்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி சுற்றி வரும். இது சூரியனுக்கு நெருக்கமாக வரும்பொழுது 4,48,00,000 கிலோமீட்டர் தூரத்திலும், சூரியனை விட்டு அதிக தூரம் செல்லும் பொழுது ஏறக்குறைய 46,52,00,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று அதன் பின் மீண்டும் வரும். இதுதான் அதன் நீள்வட்ட சுற்றுப்பாதை, எலிப்டிக்கல் ஆர்பிட். இப்படி வரும்பொழுதுதான் ஒவ்வொரு முறையும் நம் பூமியின் சுற்றுப்பாதை வழியாக இந்த விண்கல் கடந்து போகும். சில சமயம் இந்த விண்கல் நம் பூமிக்கு நெருக்கமாகவும் வரும். அப்படித்தான் இந்த முறை மிகவும் நெருக்கமாக வருகிறது. சரி, இந்த விண்கல் மோதுமா இல்லை மோதாதா? பதில் இதோ, கண்டிப்பாக மோதவே மோதாது. இப்போதைக்கு இந்த விண்கல்லால் நமக்கு பிரச்சனையே இல்லை. பூமியில் இருந்தே இந்த விண்கல் ஏறக்குறைய 20 லட்சம் கிலோமீட்டர் தூரமாகத்தான் செல்கிறது. இந்த தூரத்தில் செல்லும் பொழுது இந்த விண்கல் நம் பூமியில் மோத வாய்ப்பு இல்லை. இந்த தூரம் எவ்வளவு என்றால் எளிமையான பதில் இதோ. நம் பூமியில் இருந்து நம் நிலா எவ்வளவு தொலைவில் உள்ளதோ அதை விட 5 மடங்கு தொலைவு அதி தூரமாகத்தான் செல்கிறது. நம்மிடம் இருந்து நிலா சுமார் 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தகுந்தது. சரி, ஏன் அந்த விண்கல் நம் வெறும் கண்களுக்கு தெரிவதில்லை தெரியுமா? நம்மிடம் இருந்து 20 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய விண்கல்லை பார்ப்பது சாதாரணம் அல்ல. அது மிகவும் மங்கலாக இருக்கும் என்பதால் தான். அப்போ அது சிறிய விண்கல்லா என்றால் ஆம், சிறியதுதான். பூமியோடு கம்பேர் செய்தால் மட்டும்தான் அது சிறியது. ஆனால் அது பூமியில் மோதினால் மோதிய இடம் சுற்றி பிரம்மாண்ட அழிவு கண்டிப்பாக உண்டாகும். ஏனென்றால்
அது 1 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட விண்கல் அல்லவா, அதனால்தான். ஒரு உதாரணம் இதோ. வெறும் 150 அடி முதல் 250 அடி விட்டம் கொண்ட சிறிய விண்கல் பூமியில் மோதியதாலே சுமார் 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அகலத்தில் இந்த பிரம்மாண்ட காடு ஃபாரஸ்ட் அப்படியே சிதைந்து போனது. 1908ஆம் ஆண்டு சைபீரியாவில். அந்த விண்கல் மோதலினால் சுமார் 40 மெகாடன்ஸ் TNT ஆற்றல் அங்கு வெளிப்பட்டது. அதாவது ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட 600 மடங்கு அதிக ஆற்றல் பேரழிவு 1908ஆம் ஆண்டு சைபீரியாவில் நடந்தது. வெறும் 250 அடி அகல விண்கல்லே இப்படி என்றால் 1 கிலோமீட்டர் அகலம் கொண்ட விண்கல் நம் பூமியில் மோதினால் மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆனால் இந்த முறை நமக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்தது. அதனால் தப்பித்தோம். ஆனால் நாம் முழுமையாக தப்பிக்கவில்லை. மீண்டும் ஒரு பேராபத்து சரியாக 2029, அதாவது இன்னும் 9 வருடம் கழித்து. அதன் பின்பு 2036ஆம் ஆண்டு. மீண்டும் 2068ஆம் ஆண்டை மறந்துவிடவே கூடாது. ஏனென்றால் 2029ஆம் ஆண்டு அப்பாபிஸ் 99942 என்ற விண்கல் நம் பூமிக்கு மிக மிக நெருக்கமாக வரப்போகிறது. இதன் சைஸ் சுமார் 370 மீட்டர்ஸ், அதாவது 500 அடி சைஸ் கொண்ட விண்கல் தான் அப்பாபிஸ். இதோ இந்த படத்தை பாருங்கள். பூமியிடம் அந்த விண்கல் 2029ஆம் ஆண்டு எவ்வளவு நெருக்கமாக வருகிறது என்று தெரியும். இதோ இந்த படம் யுனிவர்சிட்டி ஆஃப் ஹவாயில் உள்ள டெலிஸ்கோப்பில் எடுக்கப்பட்டது. இந்த படத்தில் அப்பாபிஸ் சிறியதாக தெரிகிறது பாருங்கள். ஏப்ரல் 13, 2029 அன்று வெறும் 37,725 கிலோமீட்டர் இடைவெளியில் செல்லும். நம் பூமிக்கு நெருக்கமாக. இது மிக குறைந்த தூரம்தான். அப்போ ஏப்ரல் 13, 2029 தான் அந்த பேரழிவா என்றால் பதில் இதோ. இல்லை, இந்த முறையும் தப்பித்தோம். நம் வெறும் கண்களுக்கு 2029ஆம் ஆண்டு தெரியும் அந்த விண்கல். இந்த படத்தை பாருங்கள். இதில் ப்ளூ டாட்ஸ் எல்லாம் மனிதன் அனுப்பிய சேட்டிலைட்ஸ்கள் சுற்றும் தூரம். அந்த அளவிற்கு நெருக்கமாகத்தான் வருகிறது. ஆனால் பிரச்சனை இல்லை இந்த விண்கல்லால். அதாவது 2029ஆம் ஆண்டு மட்டும்தான். அப்போ 2036ஆம் ஆண்டு மோதுமா என்றால் அப்போதும் மோத வாய்ப்பு குறைவுதான் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அப்பாடா, அப்போ 2068லும் மோதாது என்று பெருமூச்சு விடாதீர்கள். 2068ஆம் ஆண்டு கண்டிப்பாக இந்த விண்கல் நம் பூமியில் மோதுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உள்ளதாகத்தான் நம்பப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், அந்த விண்கல் மோதுமா இல்லை மோதாதா என்று. நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இங்கு ஒவ்வொரு 5 லட்சம் வருடங்களுக்கு ஒரு முறை 1 கிலோமீட்டர் அகலம் கொண்ட விண்கற்கள் பூமியில் மோதி பேரழிவை ஏற்படுத்தி கொண்டேதான் உள்ளது. பூமி எப்பொழுதும் புதுமையை எதிர்பார்க்கும், பழையவற்றை அழித்து. அதாவது முன்பொரு காலத்தில் டைனோசரை அழித்து மனிதனை உருவாக்கிய நம் பூமி நம்மை அழித்து மற்றொரு உயிரினத்தை உருவாக்கவா முடியாது? நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.